தமது அரசியல் நெருக்கடிகளை மறைப்பதற்காக அரசாங்கம் இனவாதம் பரப்பி வருவதாக முன்னிலை சோசலிச கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. சகல வகையான இனவாதங்கள் மற்றும் ஜனநாயக விரோத செயற்பாடுகளை புறந்தள்ளி விடுவதற்காக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என அறிக்கையொன்றின் மூலம் அந்த கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. நெடுங்கணி பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் இலங்கைக்கான தலைவராக கருதப்படும் கோபி உள்ளிட்ட 3 கொலை செய்யப்பட்டமை, வடக்கில் தேடுதல்களின் மூலம் 50க்கும் அதிகமானோர் விசாரணைகளுக்காக கைது செய்யப்பட்டமை மற்றும் 16 அமைப்புகள் தடை செய்யப்பட்டமை போன்ற அடுத்தடுத்த சம்பவங்களை அவதானிக்கும் எந்த ஒருவருக்கும் தமிழீழ விடுதலை புலிகள் மீள இயங்க ஆரம்பித்து விட்டதாக சட்டென்று உணரக்கூடியதாக இருக்கும் என முன்னிலை சோசியலிச கட்சி குறிப்பிட்டுள்ளது. இத்தகைய இந்த ஒரு பிரயத்தனத்தையும் உடனடியாகவே அடக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்பதையும் ஒரே அடியாக நம்பக்கூடியதாய் இருக்கும் என அந்த கட்சி விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயினும் உண்மை அதனை விட மாறுபட்ட ஒன்றாகவே காணப்படுவதுடன் இந்த சம்பவங்களின் மூலம் அரசியல் நிலைமை வேறொரு தோற்றம் பெறுவதாக முன்னிலை சோசலிச கட்சி கருதுகிறது. மேற்கோள் ஆரம்பம். அரசாங்கத்தினால் மதிப்பீடு செய்ய முடியாமல் போன தேர்தல் முடிவுகளினாலோ ஜெனீவா ஊடாக முன்வைக்கப்பட உள்ள மனித உரிமை தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவினாலோ அரசாங்கம் மீது செலுத்தப்பட்டுள்ள பார்வையிலிருந்து விடுபடுவதே அரசாங்கத்தின் அவசர நோக்கமாக அமைந்துள்ளது. தொடர்ச்சியாக மேலெழுந்து வருகின்ற பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் அரசாங்கத்தை விட்டு தூர விலகும் மக்களை இனவாதம் பரப்பி தனது அரவணைப்புக்குள் கொண்டுவர அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. இவை அனைத்திற்கும் முன்பாக மீண்டும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் அரசாங்கத்துக்கு தேவைப்படுகின்றது. மேற்கோள் நிறைவு. பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக இத்தகைய மார்க்கங்களை அரசாங்கம் தெரிவு செய்திருப்பதனூடாக மீண்டும் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களை பிளவுபடுத்தி கோத்திர அரசியலை உருவாக்குவதை அன்றி வேறொன்றில்லை எனவும் முன்னிலை சோசலிச கட்சி தனது அறிக்கையின் மூலம் சுட்டிக்காட்டியுள்ளது.